Hi, hello, welcome friends. நாங்கள் அமிர்தன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது water and its properties. Friends, என்னோட நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்மால் லிட்டில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரெடியாக இருக்கீங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா water is colorless. For example, நான் இந்த பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். அது கலர்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ நான் கலர் பாட்டில்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று பிங்க், அப்புறம் இன்னொன்று க்ரீன் கலரில் ஃபில் பண்ணியிருக்கேன் வாட்டர். இந்த க்ரீன் கண்டெய்னரில் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலரில் இருக்குது. இது பிங்க் கலரில் ஃபில் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் இருக்குது. இதான் நம்மளோட இது வாட்டர் இஸ் கலர்லெஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுது. வாட்டரோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டசன்ட் ஹேவ் எனி டெஃபினட் ஷேப். இட் டேக் தி ஷேப் ஆஃப் தி கண்டெய்னர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மக்கு சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. இதில் வாட்டர் ஃபில் ஆகிருக்கு. வாட்டரும் சிலிண்டர் ஷேப்பில் தான் ஃபில் ஆகிருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த பாட்டிலோட ஷேப்பில் வாட்டர் ஃபில் ஆகிருக்கு பாருங்கள். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் பண்ணிடுது வாட்டர் ஹேஸ் நோ டெஃபினட் ஷேப். இட் டேக் தி ஷேப் ஆஃப் தி கண்டெய்னர். வாட்டரோட தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹேஸ் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வாட்டர் ஃபால்ஸ் போயிருப்போம். வாட்டர் ஒரு ஹை பிளேஸ்லேருந்து விழும்போது நிறைய ஃபோர்ஸ் இருக்கும். அது நம்ம மேலே விழும்போது நம்ம பாடியில் ஒரு ஷேக் இருக்கும். நம்ம அந்த ஃபோர்ஸை வச்சு ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸில் டர்பைனை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வாட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் எக்ஸர்ட்ஸ் பயான்சி ஃபோர்ஸ். அது ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு மக்கில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு பால். நான் இந்த பாலை வாட்டருக்குள்ளே போட்டு என்னோட ஹேண்ட் யூஸ் பண்ணி பாலை புஷ் பண்ணுறேன். பாலை புஷ் பண்ணும்போது வாட்டர்லேருந்து ஒரு அப்பவர்ட் ஃபோர்ஸ் பால் மேலே ரியாக்ட் ஆகி பிறகு நான் ஹேண்டை விட்டோடனே பால் மேலே வருது. இந்த அப்பவர்ட் ஃபோர்ஸுக்கு பேர் தான் பயான்சி ஃபோர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஆப்ஜெக்ட் வாட்டரில் போட்டாலும் அந்த ஆப்ஜெக்ட் சிங்க் ஆகணுமா ஃப்ளோட் ஆகணுமா டிட்டர்மைன் பண்ணுறது பயான்சி ஃபோர்ஸ் தான். அது ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்க்கலாம். ஒரு மக்கில் நான் கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். ஒரு பால் எடுத்து நான் இதில் போடுறேன். இந்த பயான்சி ஃபோர்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுறது இது ஃப்ளோட் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டோட ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பயான்சி ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் நம்ம போடுற ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகும். அதுவே பயான்சி ஃபோர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் சிங்க் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஆப்ஜெக்ட் போடுறேன். பார்த்தீங்களா, சிங்க் ஆயிடுச்சு. இந்த பயான்சி ஃபோர்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணது இந்த ஆப்ஜெக்ட் சிங்க் ஆகணும். ஏன்னா பயான்சி ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்டோட லெஸ்ஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரின்சிபல் தான் ஆர்கிமிடிஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் ஷிப்பு ஃப்ளோட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த ஆப்ஜெக்டை வாட்டருக்குள்ளே போடும்போது அது சிங்க் ஆகணுமா இல்லை ஃப்ளோட் ஆகணுமா டிசைட் பண்ணுறது பயான்சி ஃபோர்ஸ் தான். அது ஒரு குட்டி எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நான் ஒரு மக்கு ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த பாலை யூஸ் பண்ணி இந்த மக்கில் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த பாலை போட்ட பிறகும் கொஞ்சம் வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அந்த டிஸ்பிளேஸ் ஆன வாட்டரை நான் ஒரு ஜாரில் மாற்றுறேன். இந்த பாலை போட்டு டிஸ்பிளேஸ் ஆன வாட்டர் தான் ஈக்குவல் டு தி பயான்சி ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் திஸ் பால். இவ்வளோ பயான்சி ஃபோர்ஸ் இந்த பால் மேலே அப்ளை ஆகிருக்கு. நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகிருந்துச்சுன்னா நம்ம போடுற ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகும்.
கம்மி amount of water போட்டு டிஸ்பிளேஸ் ஆயிருந்துச்சுன்னா B.M.P ஃபோர்ஸ் கம்மியாக இருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்க் ஆயிடும். அதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இந்த பொருள் நம்ம இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் போட்டிருக்கேன். எந்த வாட்டருமே டிஸ்பிளேஸ் ஆகலை. ஸோ கம்மியான B.M.P ஃபோர்ஸ் தான் அப்ளை ஆகிருக்கு. ஸோ அது வந்து சிங்க் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வாட்டர் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். அதில் வந்து நான் ஒரு ஜார் எடுத்திருக்கேன். ஜாரோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே ஜார் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி போகும்போது ப்ரெஷர் வந்து லோ ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஜாரில் வாட்டர் வந்து இது பண்ணுறேன். நான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். டாப்லேருந்து போட்ட ஹோல்ஸ் வந்து ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ் தான் போகுது. அதுவே இந்த பாட்டமில் போட்ட ஹோல்ஸ் வந்து எவ்வளோ தூரம் போகிறது பாருங்க. இப்போ நான் வந்து வாட்டர் வச்சு மூடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், this shows water exerts pressure. Friends, today in this video நம்ம வந்து 5 properties of water பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Bye bye friends.